தினமும் காலையில் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கூட உட்காந்து நிம்மதியாக நான் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றேன். சாப்பிட்றீங்களா? சூப்பர். காலையில் டிஃபனை மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ காலையில் டிஃபன் கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ இதை பற்றி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வந்து 2 விஷயம். ஒன்று, பெண்கள் வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது. ஆரோக்கியமாக சாப்பிடுமா? நான் கேட்டேன்னா ஃப்ரூட்ஸு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிடல. இதில் வந்து எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கலாம்? இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 8 to 10 இருந்தால் நல்லா இருக்குமா? இதில் வந்து 13 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம யாருமே சாப்பிடாத ஃப்ரூட்ஸ் தான். நம்ம வந்து கொய்யா அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கொய்யா, மாதுளை அதெல்லாம் வந்து நம்ம சில நேரம் கண்டுக்கிறது இல்லை. சில நேரம் அது வந்து காஞ்சு போய் கிடக்கும் வீட்டில். அது பாட்டுக்கு சும்மா தூக்கி போடுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறது தான். நம்ம யாரும் பண்ணுறதில்லை, எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் அந்த பழத்தோட சத்து உங்களுக்கு ஒரு டேப்லெட்டில் கொடுத்தா நல்லா இருக்குமா? அதை பற்றி தான் வந்து சங்கீதா மேம் கொடுத்து சொல்ல போகிறாங்க. பரவாயில்ல, நானே பேசுனா அவங்க நினச்சிப்பாங்க இது பிராண்ட் சேல்ஸுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ சாப்பிட்ருக்கேன், நீ அதை பற்றி சொல்லு. இது ஃப்ரூட் சப்ளிமெண்ட்.